வெளிச்சிருச்சு நிக்கிறீங்க இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இல்லமெல்லாம் முடங்கி போச்சாயா. காரியமும் கை விட மாட்டேங்குது. தடுமாறி நின்று சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? உனக்கும் உடம்பு தொந்தரவு, உள்ள தொந்தரவு, இல்லத்துக்குள்ளாரே எல்லாம் சவால் போட்டு பாக்குறாங்க. அதை கைப்பற்றி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறேன். மீட்டு போடலாமாயா? மீட்டு சாச்சும் கையில ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. புரிஞ்சுதா? மரபொருள சொல்றது புரிஞ்சுதா? மீட்டர்னாயா எங்களை வளர்க்குள்ள பெண் தெய்வத்துக்கிட்ட கும்பிட்டியா? பெண் தெய்வம் இல்லையா? மீன்காரி தாலியாயிக்கிட்ட சரி கும்பிடு, அதே கும்பிடு. 3 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூசசா மாத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட கொண்டு முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போ. 3ஆம் பிரச்சனை என்னுடைய இது முடிச்சு கொடுத்துறோம். போட்டி மகள உள்ள அழுது வெளியே சிரிச்சிருக்கிறியா? இல்லமெல்லாம் தடுமாறி போச்சு. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குது. தொழில் முறையும் இன்னைக்கு 4வது இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு சுமை சேர்ந்து போச்சு. சுமை மிளக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு அந்த கடன் சிக்கல்ல இருந்து மீட்டு கொடுத்து தொழிலை பெருக்கி கொடு, செல்வாக்கு பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறியா? ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்த அந்த ஆயா ஒண்ணு சொல்லி கவலைப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? ஆளாமரம் தலைமா தலை வச்சு அந்த மனசுக்குள்ள கும்பிட்டு இருக்கிற காரியத்துக்கு விட கொடுத்தேன். புரிஞ்சுதா தாயி? அது வெளியே தெரிய வேண்டாம், அது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். மீட்டு போடலாம். என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரணும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட முறை செலுத்தி மறுதலி பாயிண்ட் போதாயி. முத்துமுகம் காமிச்சு உங்க காரியத்தை முடிச்சு இதே பட்டி சந்தோஷம் பிரிமன் எடுத்தார். புரிஞ்சுதா? போ எடுத்து அடியா தாயி காரியம் விண்ணப்பட்டு போச்சா? இல்லையா? காரியம் விண்ணப்பட்டு போச்சு. எல்லாம் திக்கால் கொண்டா ஓடி நிக்குது. இன்னைக்கு தடம் போட்டு கொடுத்த எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். கை கடங்காத போகுது, அடங்காத போனது இன்னைக்கு அடை கொடுத்து பேர் வழங்க வைன்னு வந்து கேட்டு நிக்கிறீங்க. அது போக இன்னைக்கு தொழில் முறையும் அத்தனையும் அப்படித்தான். சாணேர்னா முளைஞ்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொண்ணான்னு போறோம் இல்லையா தாயி? சொல்ல போனா இன்னைக்கு வாழ்வா சாப்பாடு 2 நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நானுக்கும் தகுதி மண்ணில் மாற்றத்தை கொடுத்து மறுகளை மாஞ்சி கையில ஒப்படைக்கிறாயா? இது சத்தியவாக்கு. நீ நினைக்கிற மாதிரி அப்படி இப்படி நினைக்க வேண்டாம். நான் மீட்டு கொடுத்துறேன். இது சத்தியவாக்கு. தொழில் முறையுமே அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்துறேன். 3 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொஞ்சம் முறை செலுத்தி மருந்து போயிட்டு முத்துமோகம் காமிச்சு முறையா மீட்டு ஐயா நானுக்கும் தகுதி மாதிரி சாப்பாடுக்கும் விட கொடுத்தல. இது பத்தமா வச்சுக்கா போதா போ சொன்னது நெசமா அடியா தாயி தீராத உரையில வந்துருக்கிறே இல்லையா தாயி? எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. நீ காரியம் நீங்க செதறி நிக்குது. செதறி நிக்கிற காரியத்தை எனக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா? இல்லையா? காரியம் கை கூடாம நிக்குது. காரியத்தை நல்லபடியா உத்து போட்டு முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாசு கருப்பு நான் நிக்கிறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாது கருப்பு கோட்டையில வந்து என்னாச்சு உத்து போட்டு முடிச்சுட்டாயா? தடம்படுத்தாரும்பா முடிச்சுதான். அதே மாதிரி என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வந்துருக்கோம். வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய 11 சந்தன பில்ல ஒரு சின்ன பன்னீர் பாட்டிலோட முறை செலுத்தி மறுதலி பாயிண்ட் போ. முறை மீட்டு கொடுத்து வாரக்கல் முடிக்க உத்தரவு போடுறேன். அமாவாசைகள் முடிக்க முடிச்சு கொடுத்துறேன். புரிஞ்சுதா தாயி? இந்த புரிஞ்சுக்கா? தொழில் முறை கொஞ்சம் கண்ணு கருத்துமா செய் கூட வரணும். இதா தாயி? இல்லமெல்லாம் கொஞ்சம் ஒரு பணம் வந்தா 10 பணம் தெண்டமாயி நிக்குது. அத்தனையும் மீட்டு போடலாம். பேசுங்க அடியா இன்னைக்கு எல்லாம் சவால் பண்றாங்களா? இன்னைக்கு உனக்கு கைக்கு வந்து சேர்றது சேராம இன்னைக்கு அதுவா இதுவா அப்படி இப்படின்னு சொல்லி உன்னைய நொடிச்சு பாக்குறாங்கப்பா. அதை மீட்டு கொடுத்து அதனால இன்னைக்கு உடம்பும் தொந்தரவு உள்ளமும் தொந்தரவு இது எல்லாம் மீட்டு கொடுத்து அந்த பிரச்சனையும் முடிச்சு அன்னைக்கு தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா? மீட்டு போடலாம் தகுதி மாதிரி. யாரும் இல்ல கேட்கறதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்களா? நான் இருக்கிற தகுதி மாதிரி. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? அதை முடிச்சு கொடுத்து உன்னையும் வாழ வச்சு கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. எல்லாரும் பங்கம்லாம் மீட்டு போடலாம். என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் அது போக மண் ஒரு துணி எடுத்து மஞ்சள் துணி கட்டி கொண்டு சேர்த்து முழுசா மீட்டு மொண்டி கட்டி நீக்கி நடையாடி கொள்ளலாம். நம்பி வந்துச்சுங்களா? நான் எப்படி இந்த கத்திரி முனமேல நின்று அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிக்கிறிய இல்ல
இல்ல மத்தனை இன்னைக்கு கருமாறி போச்சு. மட்டியில் அத்தனை இன்னைக்கு கை கூட மாட்டேங்குது. கைவிட்டு விங்குனிச்சு நிக்குது. கைப்பற்ற வேண்டியது முடியாது நின்று மொத்தத்தை இன்னைக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு பட்டியில் வந்து நிக்கிற. புரிஞ்சுதா? மொத்தத்துல உன்ற பட்டி இருள் மங்கி போச்சாயா, செல்வாக்கு மங்கி போச்சு, தொழில் முடங்கி போச்சு, சும சேர்ந்து போச்சு, சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு மொத்தத்துல அல்லாடிட்டு நிக்குது, அலங்கோலமா நிக்குது. இந்த அலங்கோலத்துக்கு விட கொடுத்து என்ற பட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி காரியத்துக்கு அத்தனை தேங்கி நிக்குது. முடிச்சு கொள்ளமாயா இந்த ஆலாமரமாட்டு தலை வச்சு இதே பட்டியல் உன்னை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு. புரிஞ்சா? 3 வாரம் 3 அமாவாசை வந்து இருந்தாயா, அதுக்குள்ள விட கொடுத்துடலாம்பா. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 7 அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி முதல்ல பாயிட்டு போ. வர்ற வாரம் கட்டு உடைக்கிறதாயா எதிர்பார்த்துக்கிற ஆதாயம் கைக்கு வந்து சரி படிப்படியா மீட்டு போகலாம். புரிஞ்சுதா? இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. போ அதையும் முடிச்சு தந்துருப்போம். அது போக இது ஒண்ணு என் பேர சொல்லுவான் போ. ஐயா ஒட்டி பாக்கண வெளியே போகணுமா? தொழில் முறையெல்லாம் இன்னைக்கு சொல்றது கேளு. நான் எப்படி இந்த கத்தி முனைமையில இருந்து அக்னி கையில நிக்கணும், அதே மாதிரிக்கு அக்னியா குமரி ஆறா பறி வந்து நிக்கிறியப்பா. எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு நிலகுலஞ்சு நிக்குது. நிலகுலஞ்ச தொழில இன்னைக்கு நிலையா நிறுத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பம் கேட்டு நிக்கிறியாயா? அது போக இன்னைக்கு சும சேர்ந்து போச்சு. சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இல்லமும் நிம்மதி இல்ல, உள்ளமும் நிம்மதி இல்ல. என்ன பண்றது ஏற்பட தெரியாம விட கிடைக்காம என் பட்டியல வந்து எனக்கு விட போட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபொருளா சொல்றேன். ஒண்ணு கலங்க வேண்டாம். நானுக்கும் தகுதி வந்தது. என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாயும் தகப்பனுமா கூட வந்துடுறேன். புரிஞ்சுதா? அடியா அடுத்த தடவை என் பட்டியல் வந்து நிக்கிற போதே மாற்றம். நான் சொல்ற வரைக்கும் வந்து நிக்கணும். 2 வாரம் 3 அமாவாசை வந்து வர்ற வாரம் பூச சாமான்கள் 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ. முத்து முகம் காமிச்சு இதே பட்டியல் உனக்கு தங்க முகத்தை காமிச்சு போறேன் நாயா. இது சத்திய வாக்கு. எப்படி கொண்டு சேர்த்தேன்னு பாரு. இது அப்படி சொன்னதால நிச்சயமா கோபுரம். அடியா என்னப்பா வேணும்? சண்டை தகராறு பிரச்சனை சிக்கல் உண்டா இல்லையா? இன்னைக்கு கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு என்ன பண்ணி போடுவா அப்படி ஏது பண்ணி போடுவா அப்படி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேரடியாகவும் மோதுறாங்க, மாந்திரிக ரீதியாகவும் மோதுறாங்க. அடியானுக்கு நிலையான ஒரு நிம்மதி இல்லையாயா? உடம்பும் தொந்தரவு, உள்ளமும் தொந்தரவு. புரிஞ்சுதா? தாயி முடைக்கு வேடிக்கை பாக்குறாங்க ஆயா. அதுல இருந்து சிக்கல் எல்லாம் மீட்டு கொடுத்து நமக்கு வேண்டியதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வீட்டு போடலாம். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. மீள முடியாம அத்தனை பேத்துக்கு அந்த பக்கம் தான் ஜாதகமா போகுது, நம்ம பக்கம் ஜாதகம் இல்ல. இது விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வீட போட்டுன்ற காரியத்தையும் முடிச்சு கொடுத்தேன். இது சத்தியம். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூச சாமானத்துல 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் பிரச்சனை துணி எடுத்து ஒரு துணி மண் எடுத்து என் பட்டியல் மஞ்சள் துணி கட்டி கொண்டு வந்து தர சொல்லு. மத்தது நீ யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணிக்க கூடாது. நான் பண்றேன் பாரு. புரிஞ்சுதா? பார்த்தலாம் அப்படிலாம் நாமளான்னு பார்த்து சேர வேண்டியது சேர்த்து கழிக்க வேண்டியது கழிச்சு உன் பட்டியல கணக்கெழுதி போறோம் போ. இது அப்படி இது சத்தியம் வரும். ஒன்னா ஓட்டி பார்க்க சொன்னது அத்தனை மனசு வாங்கிட்டியா? இந்த ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து போன தடவை பல யோசனையில வந்து நின்னுச்சு. நீ கொஞ்சம் தெளிச்சு வந்து நிக்குது. புரிஞ்சுதா? கொஞ்சம் தெளிய வச்சிருக்கிற. இன்னைக்கு வெடிச்சு வெடியாதாலும் முழுமையா தெளிய வச்சிடலாம் நாம. புரிஞ்சுதா? உனக்கு கலங்க வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனாயா. உன்ற பாட்டி பூத்து குழுங்கு நந்தவனமா யாருது தங்க வளத்துல அளந்து கொடுக்கறனாயா. இந்தா புடிச்சுக்கோ. உன்ற காரி மாத்திரம் உனக்கு வெளியே விங்கணிக்க வேண்டியதுல இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். கருப்ப நாருன்னு தாய் தாக்கமா வரணும். தாயி போன தடவை கொஞ்சம் நீ யோசனை பண்ணிட்டு வந்தா என்ன எங்கெங்கயோ போற என்னென்னமோ பண்ற ஒண்ணும் முடியல. முன்றது தொந்தரவு தாங்க முடியல. இந்த பொண்ணானால ஏடா நம்ம கம்பெனி முழுக்க மாட்டே வா வா எங்க அப்பா கிட்ட வா எங்க அப்பா கிட்ட வான்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். வேண்டாம் வெறுப்பா வந்தா எடுத்து 2 உட உடைச்ச. அப்ப கொஞ்சம் காவாசி நம்பினா அப்படி. அப்புறம் இப்ப போனோன்னு ஒரு 7 நாளுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்தேன். மாற்றத்தை கொடுத்து ஓ இதெல்லாம் சரியா போயிரு அப்ப கூட வந்துடுவா அப்படின்னு இப்போ வந்து இல்லையா? இப்போ அது நம்புறியா? போதாய்ப்பா அடியா தாயி நில குழஞ்சு வந்து நிக்கிறிய இல்லையா? நில குழஞ்சு என்ற தங்க 2 மந்த் இன்னைக்கு அக்னியா முழங்கி ஆறா பெரிய தங்க வந்து நிக்குது.
இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு வில்லகத்தில் நிக்கிறாங்க உண்டா இல்லையா? இன்னைக்கு எடை போட்டு பாக்குறாங்க. அந்த எடை போட்டதுக்கு விட கொடுத்து எனக்கு சேர வேண்டியது சேர்த்து காரியத்தை ஒண்ணு சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கு உண்டா இல்லையா? விண்ணம் பட்டு போச்சு, கவலைப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? நானுக்கு தைரியமா இல்லை. நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உன்ற காரியத்தை சாதிச்சு கைப்பற்றி கொடுத்தா புரியுதா? அது போக இன்னைக்கு முடங்கி நிக்குது. முடக்கத்துக்கு இன்னைக்கு வேற மாதிரி அடிக்கிறாங்க ஐயா. அதையும் மீட்டு கொடுத்துறேன். என் வட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொடுத்து முறை முறதலுக்கு வாங்கிட்டு போதாயி அந்த அநியாயத்துக்கும் விட கொடுத்து உன்ற பட்டி பூத்து குழுங்க நந்தவனமா வச்சு இதே பட்டியில பேர் வழங்க வச்சாரு. இது சத்தியம். கவலைப்படாத. எத்தனை இட போட்டு பாக்குறாங்க பாத்தியா? பாத்திரலாம் நாம இட போட்டலாம். நீ பத்திரமா வச்சுக்கா. இந்த இது எப்படி வேணாலும் பண்ணிக்கிறாயி, கலங்க வேண்டாம். இன்னைக்கு 1000 ரேடு எடுத்தாலும் சரி, 3 ரேடு தான் முதல்ல கூட வரும். ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாப்பா. தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு சேதாரம் ஆகி போச்சு. இந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து காரியத்தை முடிச்சு அவன் பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். தொழில் முறை இன்னைக்கு நில குழஞ்சு போச்சப்பா. அந்த நில குழஞ்ச தொழில இன்னைக்கு மீட்டு கொடுத்து எனக்கு சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா? அது போக இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சு. அந்த வெளியே சொல்ல வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதையும் மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு விட்டுலாமா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? நான் இருக்க தைரியமா நீ அமைதியா நில்லு. எந்த விதத்துல கோபமோ குரோதமோ படக்கூடாது. என் பொறுப்புல விட்டுரு. அது எப்படி மீட்டு எப்படி நடத்தி தரேன்னு பாரு. ஒண்டிக்கெட்டுல போடுறாங்க உஷாரானு புரிஞ்சுதா? என் வட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரணும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறதலுக்கு வாங்கிட்டு போ. ஒரு பொருள் ஒண்ணு கிடைக்குமப்பா. ஆகாத பொருள் ஒண்ணு இல்லத்துக்குள்ள வச்சு முடக்கி வச்சுக்கிறாங்க. அந்த பொருள் கிடைச்சா இங்க கொண்டு காமிக்கும். எடுத்து வீசனாயா மீட்டு கொடுத்து ஆளாமந்தாலுமே தலை வச்சு தர்ற. இது சக்தி வாக்கு. வா நீயும் அப்படித்தான். இதெல்லாம் நெசமா பொய்யா எப்படி என்ன அப்படின்னு அங்கலா போட்டுட்டு வந்து நின்ன. என்ன எங்க போய் விட கிடைக்கல. இந்த அப்பனாவது விட கொடுக்குமா? இதுவும் அப்படியே வெறும் வாய்ப்பேச்சிலேயே போயிருமா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா? ஒண்ணும் பார்க்க வேண்டாம். போ வரணும். அடியா தாயி சொன்னதெல்லாம் மனசு வைத்தியா? ஒண்ணும் கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் ரேட்டு கூட வந்துருவேன். நீ போன பின்னாடியே வரணும் பாரு. புரிஞ்சுதா? வந்து உன் இல்ல வந்து பூந்தோம்னாயா 3-4 எப்படி மாற்ற தரேன்னு பாத்துக்கோ. இந்த 6ஆம் தலை வச்சு நான் அங்க இருப்ப என்ன நெஞ்சோட அடிச்சு பாத்துக்க. முடிச்சுக்கோ. இந்த புடிச்சுக்கோ. தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோ. இந்த எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இது முகம் பூச்சி தண்ணி வாரு. இதராடியா போ. முகம் பூச்சி தண்ணி வாராயா போ வரணும். தாயே என்ன வேணும்? பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இல்லையா? தொழிலும் சரி இல்லத்திலும் சரி தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து போச்சு. சொம்மி பிறக்கிறதுக்கு வழி தெரியல. அது தப்பிக்க வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? என்னமோ நடந்து போயிருமா ஏதோ நடந்து போயிருமான்னு சொல்லி பயந்து நிக்கிற. மீட்டு கொடுக்க வேண்டியது எம்போது. புரிஞ்சுதா தாயி? ஒன்னும் பயப்படாத. படிப்படியா மீட்டு போடலாம். ஏன் கவலைப்பட்டு நிக்கிற? முதல் தொழிலுக்கு ஒரு உத்தரவு போடுறேன். அதுக்கப்புறம் 10 பணம் தரேனாயா. அப்புறம் அதுக்கெல்லாம் விட கொடுத்து கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி கை ஒப்படைக்கிறேன். புரிஞ்சுதா? 3 வாரம் 3 அமாவாசை வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லாண்டையோட முறைச்சலத்தி முறதலுக்கு வாங்கிட்டு போ. எல்லாம் பங்குமனா பேர் பார்த்தா ஒரு வாய்க்காக்கரையிலுக்கு ஒரு மினி படம் கொடுத்துருந்தியா? அதே மாத்தா பாரு பொண்ணா. வாய்க்காக்கரையோர இருக்கிற மினிப்பாவை விடாத. கும்பிடு. உனக்கு பக்கத்தோடய நிக்கிறானாயா? என்னமோ இப்படி எல்லாம் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி அவன் மேல கொஞ்சம் கோவப்பட்டு நிக்கிற. புரிஞ்சுதா? கோவப்படாத. அவன் போய் கையாண்டிட்டு வா. நான் இருக்கிறேன். மீண்டு சாதிச்சு இதே பட்டியல உனக்கு முத்திர வளர்த்துறான்னு தரேனாயா. இது சத்தியவா. போற வர்ற வாரம் பூசு சாமானத்தோட 9 கனி இவ்வளவு மஞ்சத்தூள் கட்டி முறைச்சு முறதுல பாயிட்டு போ. முத்துமன் நம்பி அதுக்குள்ள போய் அவனை கும்பிட்டு போ. அரியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லமும் சரி படுகளம் சாஞ்சு போச்சு. இந்த படுகளத்தை மீட்டு கொடுத்து தொழிலை பெருக்கி செல்வாக்க பெருக்கி அந்த கடன் சுமையை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அது போகும். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இந்த படுகளத்தை மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒரு பாதை காமிக்கிறேன். அந்த பாதையிலிருந்து உன்னை மீட்டு கொடுத்தேன்.
3 வாரம் 3 அமாவாசை வர முடியுமா? வர்ற வாரம் மழையாட்ட நினைச்சிட்டு நிக்கிற, பயப்படாத, மீட்டு கொடுத்துட்ற, காரியத்தையும் முடிச்சு கொடுத்தனப்பா. வர்ற வாரம் பூசு சாமாத்தோட 9 கனி அப்படி நல்லது ஒரு வருஷத்துக்கு மரத்துக்கு வாங்கிப்போ. இந்த ஆங்கரக்க இருப்பேன் தாங்கி ஜவுக்குமா நின்று முதல்ல அந்த சிக்கலுக்கு கொடுத்துட்ற, படிப்படியா மீட்டு கொடுத்துற போதுமா? தாயி என்ன வேணும்? என்னென்னமோ வேணும், வெளியே சொல்லாத, வெளியே சொல்லாத, புரிஞ்சுதா? என்னென்னமோ வேணும். ஒரு தடம் போட்டிருக்கிறேன், ஒரு தடத்தை மாத்தி கொடுத்துருக்கிறேன், புரிஞ்சுதா? இன்னும் பல தடம் மாற்ற வேண்டியது இருக்குது, அதையும் மாத்தி போடலாம். அந்த ஒரு தடம் மாத்துறதுக்கு என்ன செய்யலாம் நம்ம பண்ண? எனக்கு என்ன பிடிக்கும்? பொங்க முகம் காமிச்சு பூமுகம் காமிச்சு எங்க அத்தனை பேர் என்ற அடியானுக்கு பசியா தீரணும் ஐயா. இதுதான் நான் கேட்க. அதுபோக அதையும் முடிச்சு கொடுத்துறேன், புரிஞ்சுதா? 7 நாளுக்குள்ள மாட்டத்தை கொடுத்தனா இல்லையா? ஒரே மணக்காரனை கும்பிட்டு இருந்தியா? மலையில இருக்கிற தேவாதி 6 வேலு வச்சுட்டு அழகா நிக்கிறான் பாரு, அவனை கும்பிட்டு இருந்தா பொண்ணா, புரிஞ்சுதா? மலை மேல இருக்கிற முருகன், புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. இதே மாதிரி உன்ற காரியம் அத்தனையுமே மீறுவேன், புரிஞ்சுதா? போகிறோம் அடியா. தொழில் அத்தனையுமே இன்னைக்கு நில குறைஞ்சு போச்சேன். இன்னைக்கு உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்குதாயா? தலை தப்பிக்குமா தப்பிக்காதா அப்படின்னு வந்து என்னை கேட்டு இந்த சிக்கல்ல இருந்து விட கொடுத்து தொழிலை பெருக்கி அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? படுகளம் ஜாட்சி போட்டாங்கப்பா. நீ தங்க விக்கிரமன் நீ எதை தொட்டாலும் தலையே, ஆனா இப்ப தலையா உண்டா இல்லையா? முறைக்கு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாது. இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கிக்கணும் வந்து கேட்டு காலை சுத்தூர் பாம்பே கொத்தி போடுச்சு. பயப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? மீட்டு கட்டொடைச்சுன்ற பட்டி வாழ வச்சு அள்ளிப்படியும் இந்த அம்பாரம் போட்டு பேர் வாங்கி கொடுத்தாங்க. இது சத்தியம். வர்ற எனக்கு என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வரணும். வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமாத்தோடு நான் சொல்றதை கெவனி. வர்ற வாரம் பூச சாமாத்தோடு 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு சேர்த்து மருந்து பண்ணி பயப்படாத, அங்கலாப்படாத, விட எப்படி தர்றேன்னு பாரு. சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா? போ தாயே அடியா, காப்பாத்தி கொடு. உன்னை நம்பி வந்துட்டேன், இந்த ரத்த பிரச்சனைக்கு முடிவு கட்டி என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுன்றது. அங்கங்க இன்னைக்கு நில குழஞ்சு போச்சு. பட்டி இருளு மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழிலும் முடங்கி, தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு இன்னைக்கு அந்த காரியம் விண்ணப்பட்டு போயிருமா இல்ல விண்ணப்பட்டு போகாதா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து என் பட்டியல் நிக்கிறேன். அதை மீட்டு அத்தனைக்கு சிக்கல் எல்லாம் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? அதெல்லாம் நீ என்னை நம்பி வந்தீங்களா? எந்த தவறு நடக்காம மீட்டு கொடுத்தாரு. இது சத்தியவான், புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரணுமே. வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட முறை செலுத்தி மருந்து வரணும். வந்து நில்லு. வர்ற வாரம் கட்ட உடைக்கிற வேறு வாங்கி கொடுத்து முடிச்சு கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்கா, கூட வர்றோம். தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சிருக்கிறிய. இன்னைக்கு இல்ல மத்தனம் இன்னைக்கு 10 பணம் மிச்சம் இல்லையா? 10 பணம் தண்டமாயி இன்னைக்கு 1 பணம் வந்தா 10 பணம் தண்டமாயி இன்னைக்கு இல்லமும் தடுமாறி உள்ளமும் தடுமாறி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நின்று இதுக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிற்கிறியா? அதே மாதிரி ஒண்ணு கை கடங்காது போய்கிட்டு இருக்குது. அந்த அடங்காத அடக்கி கொடுத்து அந்த பட்டிக்கு பேர் வழங்கவே வந்து எடுத்து உடனே வழங்க வேண்டாமாயா? நீ நம்பி வந்துட்ட. பூத்து குழுங்கு நந்தவனமா மீட்டு போடலாம். 2 வாரம் 3 அமாவாசை வந்துட்டு போ. வர்ற வாரம் பூச சாமாத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட முறைச்சு வச்சு மருந்துக்கு வாங்கிட்டு போ. வர்ற வாரம் கட்ட உடைக்கிறாயா? நடைக்கு நட படிப்படி மீட்டு இந்த ஆங்கார கருப்ப நானுக்கு தகிரி மண்ணில் வாரக்கிழமை முடிக்கிற மாற்றம் கொடுத்துறேன். அமாவாசை முடிஞ்சா அத்தனையுமே முடிச்சு கொடுத்துறேன். தடுமாறி வந்து நிக்கிறியே உடலையே தாயி. நீயும் தசை விட்டு தசை எத்தனையோ தசை போய் பார்த்தாச்சு. தசைக்கு எந்த தசைக்கு போனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நின்று எனக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நானுக்கு அதை அது பண்ணி போட்டாங்க, இதை பண்ணி போட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நேரம் காலம் வக்கரிச்சிட்டு நிக்குது. மீட்டு தந்துறனாயா? நான் சொல்ற எதுக்கு வரணும்னா என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வந்துருந்து. வர்ற வாரம் பூச சாமாத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறைச்சு வச்சு விலிக்கு வாங்கிட்டு போ. உத்து போட்டு முடிச்சு கொடுத்தேன். உத்து போட்டு முடிச்சு கொடுக்குறேன்ட்டு. ஐயா தாயி என்ன ஐயா வேணும்?
ஒண்ணுமே நிலையில்ல இல்லையா தாயி? இன்னைக்கு தொழில் முறையும் சரி, இல்லமும் சரி, 10 பணம் வந்தா 50 பணம் தெண்டா, உள்ளமும் சரியில்லை. மொத்தத்துல முடங்கி போச்சு அப்பா, முடங்கி போச்சு. புரியுதா? இந்த முடக்கத்துக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி உங்க பட்டிக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம், பட்டி முடக்கி வேடிக்கை வட்டாங்க ஐயா. புரிஞ்சுதா? இந்த மொண்டிக்கட்டை உடைச்சு வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. நான் இருக்கிற தகுதிமான இல்ல, நான் சொல்ற எடுக்கு வரணுமா? வர முடியுமா? வந்து நில்லு, கையேந்து முழு சோழன் நில்லு. புரியுதா? அப்படி இப்படி நினைக்க வேண்டாம், ஒரே புட்டியா புட்டி முடிச்சு கொடுத்தாங்க. புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 2 வாரப்பா, 3 அமாவாசை வந்து நில்லு, அதுக்குள்ள மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கடி அரைப்படி நல்லா முறை செலுத்தி மறுதல் பண்ணி பத்திரமா வச்சுக்கா. திருப்பி வாங்கிட்டு போதாயி, வர்ற வாரமே வர்ற கட்டை உடைக்கிற நடைக்கு நட படி மீட்டு கொடுத்தா. புரிஞ்சுதா? தாயி காரியம் தவுந்துகிட்டே போகுது. இந்த தவுந்து போன காரியத்தை நீங்க நல்லபடியா உத்தரவு போட்டு கொட்டு முழக்கு நம்ம பாட்டிக்குள்ள நல்லபடியா மங்களகாரி நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. இதை தடுமாற்றத்துமெல்லாம் விடு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்க. அது போக இன்னைக்கு ஒரு பணம் வந்து 9 பணம் தண்டமாகி நிக்குது. மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. இதுக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு நானுக்கு தைரியமா நில்லு. என் பட்டிக்கு நான் சொல்ற கெடுக்கு வரணுமே, வர முடியுமா? என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வந்து நில்லாயா. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி முறதலி பாய்க்கவும் முதல்ல ஒத்து போடுறேன். ஒத்து போட்டு தசையை காமிக்கிறேன். அந்த தசையில போய் காயத்தை முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா மீட்டு போதுமா? போகலாம். வர்ற வாரம் பூச சாமானத்தோட சொல்றத கேளு. 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய், சந்தன வில்ல ஒரு 11 வாங்கிட்டு வா. மத்ததை நான் பார்த்துட்டேன். ஐயா ஒன்னும் கலங்க வேண்டாம், என்னை நம்பி வந்துட்டீங்களா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிக்கு வாங்குதில்ல, இன்னிலிருந்து ரேட்டு கூட வந்து நிக்கிறனப்பா. இன்னிலிருந்தே வந்துருவோம்பா. புரிஞ்சுதா? நான் சொன்ன வார கடுப்புல மாற்றம் கொடுத்துறேன். அமாவாசை கடுப்புக்கு நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துறேன். இது சத்தியவா. இதை முகமூச்சி கொஞ்சம் கழுவோனே, இதை தினம் நெத்தியில வந்து வச்சுக்கோணும். எல்லாருமே வச்சுக்கலாம், ஒன்னும் பயப்பட வேண்டாம். முடியறதுக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். தாயே அடியா, இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிக்கு வாங்குதா, இன்னையிலிருந்து உன் ரேட்டு போட வந்துடும். புரிஞ்சுதா? நடைக்கு நடா படிக்கு படி மீட்டு கொடுப்பேன். உஷாரா புடிச்சுக்கோனு, ஒன்னும் பயப்பட வேண்டாம். மாயா புடிச்சுக்கோ. இந்த அடியா தொழிலுக்கு மற்றதுக்கெல்லாம் வச்சுக்கோ. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல வருவேன். அமாவாசைக்குள்ள ஒரு மாற்றம். அமாவாசை முடிஞ்சு பட முடிப்பேன். நீதான் உஷாரா புடிச்சு போட வரம்போ. அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இன்னைக்கு எடுத்த காலி கை கூட மாட்டேங்குது. 4வது சேதாரம் ஆகி போச்சு. இந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து பதவி மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறது உண்டா இல்லையா? மீட்டு போடலாம். தகுதிமா நெல்லு 2 வாரம் 3 அமாவாசை வரணும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் ஒன்று முறை செலுத்தி மறுதலிக்கு போயிட்டு போ. நானுக்கும் தகுதி மணல் வர்ற வாரத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொடுத்துறேன். சொன்ன கருவுக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். புரிஞ்சுதா? சரி போகிறோம். ஐயா தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாம். சொன்னது அத்தனை மனசுல வாங்கிக்கோ. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனப்பா. அள்ளி கொட்டி அம்மார் போட்டு கொடுத்தா போகிறோம். ஐயா தாயி சமாளிக்க முடியலையா? இன்னைக்கு 4வது இன்னைக்கு சேதாரமாய் நிக்கிறாயா. பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி இன்னைக்கு கைக்கு வந்து சேராம இன்னைக்கு சுமை சேர்ந்து போச்சு. சுமைக்கு விட கொடுக்க முடியாம இன்னைக்கு எடை போட்டு பாக்குறாங்க. அதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? விட கொடுத்தலாம். நீயே பயந்துட்டு கிடக்குற. என்னை நம்பி வந்துட்டீங்களா? அத்தனைக்கும் முடிவு கட்டி நீ நினைச்சபடியே சாதிச்சு கைப்பற்றி கொடுத்துறப்பா. 2 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் ஒரு முறை செலுத்தி முறதலிக்கு வாங்கிட்டு போ. முடிச்சு கொடுத்து மீட்டு கொடுத்துறேன். என்ன ஆயா வேணும்? மீட்டு போடலாம். அப்புறம் போதாய் நான் வர ஒரு கேஸ் தனிமாரு. இந்த அடியை பத்திரம் வச்சுக்கோ. மத்ததை இதை இல்லத்துக்குள்ளார வச்சுடு. இது வாரத்துக்குள்ள மீட்டு கொடுக்கும். புரியுதா?
இந்த அக்கனி குமர்ற மாதிரி குமுறி வந்து நிக்கிறீங்க உண்டா இல்லையா? இன்னைக்கு இல்ல மத்தையும் முடங்கி போச்சாயா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டா. பட்டி இருளும் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழிலும் முடங்கி, இன்னைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறாம நீயும் முடங்கி, இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், என்னை வாழ வச்சு கொடுத்து கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு உண்டா இல்லையா? மீட்டு போடலாம் தகுதிமா இல்லை. என்னை நம்பி வந்துட்டீங்களா? 2 வாரம் 3 அமாவாசை வரும் முடியுமா? வர்ற வாரம் பூச சாமத்தோட 9 கனி ஏற்பட்டு நல்லெண்ணையோட ஒரு செலுத்தி மருந்து தாயி மொண்டிக்கிட்ட நீ கொடுத்துறனாயா. இது சத்தியமா இந்த பத்திரமா வச்சுக்கோ. இந்த அப்படி போதாயி வர்றம்போ போ வரம்போ. மூணு உத்தரவு கேட்டேன், 2 உத்தரவு முடிச்சது, இன்னும் 1 உத்தரவு பாக்கி இருக்குது. அதுவும் நீ இல்ல போறதுக்குள்ள நல்ல செய்தி வந்து புரியுதா? 3 உத்தரவு என்கிட்ட கேட்டேன், 2 உத்தரவு கைப்பற்றியே கொடுத்துட்டேன், இன்னும் 1 உத்தரவு பாக்கி நிக்குது. அந்த 1 உத்தரவு எப்படியோ அப்படி இப்படின்னு மனசுல போட்டு உழப்பிட்டு நிக்கிறேன். இல்ல போறதுக்குள்ள அதையும் ஜாய்ச்சி கொடுத்தேன். அப்படியே மாத்திரம் போ. சரி ஊட்டி அடியா கருத்தா வந்து நில்லு. பாதி உசுர் காப்பாத்தினேன், கொஞ்சம் ஏனாதானா நின்ற நானும் வந்துட்டேன். புரிஞ்சுதா? நோவு நொடி நிம்மதி இல்ல, எடுத்த காரி கை விட மாட்டேங்குது உடா இல்லையா? இந்த அம்மாவாசைக்கு உடா அப்படியே பிடிச்சி முதல் வந்த வருஷம் நீ எப்படி பிடிச்சியோ அதே மாதிரி பிடிச்சிட்டு அப்படின்னா உன்னை தங்க உக்கரமான கொண்டு நிறுத்திடுவேன். இத்தனை ரேடு பாக்குறீங்களா? நானுக்கு தகுதி இதெல்லாம் வந்து தூசுமா தட்டி போடலாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி உன்ற பாதி மாற்றத்தை கொடுத்தாச்சு. இன்னும் பாதி மாற்றம் இந்த அம்மாவாசைக்குள்ள கொடுத்துறேன். ஒரு காரியத்துக்கு வந்து கேட்கற முடிச்சு தந்தேன்.